ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 2/8/2025 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசுரிடம் ஆடி மாதம் 17ஆம் நாள் தட்சிணாயன புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை நவமி கீழ்நோக்கு நாள். தேசிய வண்ண புத்தகங்கள் தினம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இந்த 2 நேரத்தையும் சுபகாரிய பேச்சுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. மற்றபடி ரொட்டீன் ஒர்க் கண்டிப்பாக ஆஸ் யூஷுவல் நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு பிரமாதமாக வெளியில் போய்ட்டு வாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடியாக குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. ஒரு ஏதாவது ஸ்லோகம் சொல்கிறது அந்த மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். இன்றைக்கி கிழக்கு திசையை நோக்கி ஈஸ்ட் சைடு போகவே கூடாது, பிரயாணம். அதுக்காக முக்கியமான ஒரு விஷயமாக போய்த்தான் ஆகணும், வேறு வழி. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம முன்னோர்கள் அருமையாக சொல்லியிருக்காங்க, பரிகாரமாக கொஞ்சம் தயிர் சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பிரயாணங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். கடக லக்னம் இருப்பு 2 நாழிகை 40 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 3 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று காலை 7:47 மணி வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:51 மணி வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம். நாமயோகம் இன்று காலை 6 மணி 9 நிமிடங்கள் வரை சுபம், அதன் பின்பு சுப்பிரம். கரணம் இன்று காலை 7:47 மணி வரை பவம், அதன் பின்பு இரவு 8:46 மணி வரை பாலபம், அதன் பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 4:51 மணி வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. இந்த 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறனால கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்க. சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பொழுதுபோக்கு அம்சங்கள் அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள ஆயுள் காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு சனி பகவான் காயத்ரி சொல்லி ஓம் காகத்வஜாய் வித்மிகே கட்கஹஸ்தாய் திமிகே தன்னோ மந்த பிரச்சோதயாத் சொல்லிவிட்டு எழுதீபம் போட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் மன குறைகள் தீரும், மன சந்தோஷங்கள் அதிகரிக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் புதன், சுக்கிரன், குரு. கடகராசியில் சூரியன், சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், துலாம் ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி வக்கிரகதியில் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலத்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நடைபெறாத வேலை ஒன்று இன்றைய தினம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் உயர்வினை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நண்பர்கள், பால்யகால சிநேகிதர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தருவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. ரிஷபராசி அன்பர்களே,
ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதம் தான் சொல்லணும் இன்றைக்கும். ஏன் அப்படின்னா, அதே பகைருண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும், சுமையாக இருக்காது. குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் விருப்ப ஓய்வு பரிசீலிக்கப்படும். கல்வி துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு நாள். திரிகோணஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அற்புதமாக சந்திர பகவான் குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சி உண்டாகும். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தேடி வரும். அரசியல்வாதிகள் பொறுமையாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொள்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷவானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு ஆன்மீக பயணங்கள் ஏற்படலாம். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு டிராப் தேன் சாப்பிட்டுட்டு போயிடுங்க, ஹனி. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதுவம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடக ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதம். கேந்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார். உங்கள் ராசிநாதன். மனதில் புதுவிதமான ஒரு எண்ணம் உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் இடமாற்றம் காண்பார்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயல்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். தாய் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார். அதி அற்புதமான ஒரு தைரியம் உண்டாகும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை மிளிர்வதால் எடுக்கும் காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நெருக்கம் அடைவீர்கள். அதன் மூலம் சில உயர்வுகளை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியாக சில மாற்றங்களை செய்து அதிரடியான லாபம் குவிப்பீர்கள். நீண்ட நாள் விருப்பங்கள் பூர்த்தியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பெண்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம்.
மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு அற்புதமான ஒரு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சந்தோஷமான ஒரு நாள், உற்சாகமான ஒரு நாள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று இன்றும் அருமையான ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு அள்ளித்தரப்போகிறார். இன்னைக்கு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் காலையிலேயே உங்களுக்கு எதான தேவைன்னா தாராளமாக உங்கள் மேல் அதிகாரிகளை கேட்டு வாங்கிக்கோங்க, அட்வான்ஸ் ஏதாவது. அதேமாரி பர்மிஷன் கேட்கணுன்னா கூட காலையிலே கொஞ்சம் உடனே கட்டுறாதீங்க. கதவை திறந்து உட்கார்ந்தோடனே போய் கட்டுறாதீங்க. கொஞ்சம் அப்படி இடம் பொருள் ஏவல் பார்த்து கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதுமாதிரி தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். பால்யகால சிநேகிதர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தருவார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். வெளி உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். நீண்ட நாள் விருப்பங்கள் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை நீங்களோ யாருக்காவது சாப்பிட்றதுக்கு கொடுத்துருங்க, சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், அவ்வளோதான், ரொம்பலாம் கிடையாது, புரியுதா? ஜென்மராசியில் சந்திர பகவான் இருந்தால் கூட குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். இந்த குரு பகவான் உங்களுக்கு 3 6 குடையவர். அவர் எங்கே இருக்காருன்னா 9ஆம் இடத்துல இருந்துட்டு 5ஆம் பார்வையை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷம். உங்களோட கடன் சுமை குறையும். அதேபோல் உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். அதேபோல் கொடுக்கல் வாங்கலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு அத்தனை முயற்சிகளும் பலிக்கும். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் 1 பிட்டு அப்படி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. இப்போல்லாம் டப்பாவில் கிடைக்கிறது, அதுலேருந்து 1 பிட்டு, புரியுதா? அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்கிறார். இந்த குரு பகவான் உங்களுக்கு 2 5 குடை அதிபதி. அவர் 8ஆம் இடத்தில் இருந்து மறைந்தாலும் பார்வை பலத்தால் உங்களை அற்புதமாக உயர்த்துவார். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற ஆவல் மேலோங்கும். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை
பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அடி தூள் கலப்ப போகிறீங்க இன்றைக்கும். ஏன் அப்படின்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சந்திர பகவானை 5ஆம் பார்வையாக பார்க்குறார். அதி அற்புதம். ராசிநாதன் பார்க்குறது ரொம்ப விசேஷம். எங்கே? லாபஸ்தானத்தை. அற்புதமான ஒரு முன்னேற்றம். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் லாபம் அருமையாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு அற்புதமான ஒரு சந்தோஷமான வாய்ப்புகள் கூடி வரும். கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். நீண்ட நாள் விருப்பங்கள் பூர்த்தியாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கை கொடுக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முன்னேற்றமான தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது துளசி கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் ஆதி பராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான். அதி அற்புதம். குடும்ப ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்கத் தொடங்கும். சந்திர பகவான் களத்திரஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார். உங்கள் இல்லத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவரின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு அற்புதமான தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வத்தை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் பையில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீனராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குன்னாலும் குரு பகவான் தனது 5ஆம் பார்வையை பார்க்குறார். இருந்தாலும் தயவு செய்து கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது.
அதே மாதிரி உத்தியோகத்தில் சிறு பிரச்சனைகள் எழலாம் என்பதால் அனைவரையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள், இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியானாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். புதுமனை புதுவீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் என்றாலும் வில்லங்கம் பார்த்து வாங்குவது நல்லது. இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.